தமிழகத்திற்கு வறட்சி மற்றும் வர்தா புயல் நிவாரண நிதியாக அறிவிக்கப்பட்ட தொகையை மத்திய அரசு விடுவித்திருக்கிறது. மத்திய அரசு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் வறட்சி நிவாரணத் தொகையாக தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்ட 1748 கோடியே 28 லட்சம் ரூபாய் விடுவிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல வர்தா புயல் நிவாரண நிதியாக 264 கோடியே 11 லட்சம் ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும், தேசிய ஊரக குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் திட்டங்களுக்காக 2 கோடியே 60 லட்சம் ரூபாயும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மொத்தமாக தமிழகத்துக்கு 2014 கோடியே 45 லட்சம் ரூபாயை மத்திய அரசு விடுவித்திருக்கிறது. நிவாரணத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதை மாநில அரசு உறுதிப்படுத்தவும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. விடுவிச்சதை வரவேற்கிறோம். ஆனால் முழுமையாக வரவேற்கிற எல்லா பணமும் கொடுக்கணும், மீதி பணமும் கொடுக்கணும். எவ்வளவு பணம் கொடுக்கணும்? எங்களுக்கு இன்னும் 21,708 கோடிக்கு வேணும். 21,708 கோடி. அதான் எங்களை அழிந்து விட்ட 1 கோடி பயிர்கள் அழிந்து விட்டதுக்கு நஷ்டஈடு. நெல்லுக்கு ஏக்கருக்கு 30,000, கரும்புக்கு 50,000, வாழை, மஞ்சள், வெற்றிலைக்கு 1 லட்சம் ஏக்கருக்கு, புஞ்சை பயிர்களுக்கு 25,000, அதே போல மா, தென்னை இதுக்கெல்லாம் 1 லட்சம் ரூபா ஏக்கருக்கு. இந்த விவசாய கூலி தொழிலாளருக்கு ரேஷன் கார்டுக்கு மாசம் 15,000 ரூபா மறுபடியும் சாவடி பண்ற வழி கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம்.